அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களெல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கடந்த வாரம் முழுதும் நம்மை எல்லா தீமைக்கும், நிறைய தீமைகள், நிறைய பொல்லாப்புகள் நம்மை சூழ இருக்கிறது. எல்லா தீமைக்கும், எல்லா பொல்லாப்புக்கும் நம்மை விலக்கி காத்து இந்த வருஷத்தின் முதல் 5வது ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த நாளை நாம் சொல்ல வேண்டும். முதல் 5வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக, பலத்துக்காக, ஜீவனுக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். நாம எல்லாரும் நிற்பதும் நிர்மூலமானதும் தேவனுடைய கிருபை. உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் மாண்டு போனார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை எல்லாம் காப்பாற்றி இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார், நம்மை நன்றாக வைத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையானவர்களே, இன்றைய செய்தி என்னவென்றால் வாஞ்சை. வாஞ்சை என்றால் ஆசை, வாஞ்சை என்றால் அன்பு, வாஞ்சை என்றால் பாசம். இத்தனை அர்த்தம் இதற்கு இருக்கிறது. இதையெல்லாம் நாம் பிற்பாடு படிக்கப் போகிறோம். முதல் நம்பர் 1, ஆலயத்தின் மேல் வாஞ்சை, சபையின் மேல் வாஞ்சை, தேவனுடைய வீட்டின் மேல் வாஞ்சை, தேவனை ஆராதிக்கிற அந்த ஸ்தலத்தின் மேல் உள்ள வாஞ்சை. அதுதான் முதல் வாஞ்சை பைபிள்ல போடப்பட்டிருக்கிறது. That is called simply ஆலயத்தின் மேல் வாஞ்சை. இரண்டாவது வாஞ்சை, கர்த்தரிடத்தில் வாஞ்சை, தேவனிடத்தில் வாஞ்சை. இது அடுத்த வாஞ்சையாக பைபிளில் காணப்படுகிறது. மூன்றாவது வாஞ்சை, கர்த்தரை நான் காண்பேன் என்கிற வாஞ்சை. I will see my God. The day will come. I am going to see my God face to face. முகமுகமாக நான் தேவனை தரிசிப்பேன், காண்பேன் என்பது மூன்றாவது வாஞ்சை. நாலாவது வாஞ்சை, கர்த்தருடைய கட்டளைகளின் மேல் உள்ள வாஞ்சை. கர்த்தருடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சை, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சை, கர்த்தருடைய வசனத்தின் மேல் வாஞ்சை. அடுத்தபடியாக கர்த்தருடைய நியாயத்தின் மேல் வாஞ்சை. ஆறாவதாக பரம வாசஸ்தலத்தின் மேல் வாஞ்சை. பரம வாசஸ்தலம் என்று சொன்னால் அந்த பரலோகத்தின் மேல் உள்ள வாஞ்சை. ஏழாவது ஆண்டவருடைய நேசருடைய நிழலின் மேல் உள்ள வாஞ்சை. எட்டாவது ஒரு பாஸ்டருக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு, விசுவாசிகள் மேல் உள்ள வாஞ்சை. இப்படி பரிசுத்த வேதாகமத்திலே 8 விதமான வாஞ்சைகள் இருக்கிறது. 8ஐயும் நாம் ஒவ்வொன்றாக படிக்க போகிறோம். பொறுமையாக, தெளிவாக, உங்களுக்கெல்லாம் நல்லா புரிகிற விதமாக எளிய தமிழிலே உங்களுக்கு இந்த வசனங்கள் விளக்கி சொல்லப்பட போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் வாஞ்சை என்ன? கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சை. மனுஷனுக்கு எவ்வளவு வாஞ்சைகள் இருக்கிறது, எவ்வளவு ஆசைகள் இருக்கிறது, எவ்வளவு பாசங்கள் இருக்கிறது, எவ்வளவோ அன்பு இருக்கிறது உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு விருப்பம் கட்டாயம் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய விருப்பம், வாஞ்சை என்னவென்றால் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தின் மேல் ஒரு அன்பு இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தின் மேல் ஒரு பாசம் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தின் மேல் ஒரு பாதம் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொன்னால் ஒரு லாங்கிங் இருக்கணும். அதைதான் தாவீதினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளுக்கு பின்னால நடந்த அந்த தாவீதை கர்த்தர் அரசனாக்கினார் என்றார். நம்ம லாங்குவேஜ் சொன்னா பிரைம் மினிஸ்டர் ஆக்கினார் என்றார். எத்தனையோ கோடி மக்களுக்கு அவர் ராஜாவானார் என்று சொன்னார். சும்மா ஒன்றும் இல்லை. அவர் கர்த்தருடைய ஆலயத்தின் மேல், ஆலய பிரகாரங்களின் மேல், கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேல், அவருடைய நாட்களிலே இருந்த அந்த ஆலயத்தின் மேல் மிகவும் வாஞ்சை உள்ளவராக இருந்தார். 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு படிக்கின்றோம். தாவீதுக்கு ஒரு ஆசை. அந்த நாட்கள்ல ஆலயமே கிடையாது. ஆசரிப்பு கூடாரம் என்று எங்க வேணா அதை கழட்டி கொண்டு போய் எடுத்து போய் போட்டு தேவனை ஆராதித்தார்கள். ஆனால் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது, தேவனுடைய மகிமை காணப்பட்டது. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து தேவன் ஜனங்களோடு பேசினார், ஜனங்களுக்கு வழிகாட்டினார், ஜனங்கள் மத்தியிலே அவர் அற்புத அடையாளங்களை அவர் செய்தார். அதுக்கு முன்ன காலத்தை பார்க்கும்போது தேவனை எப்படி தொழுது கொண்டார்கள் என்றால், ஆலயம் ஆசரிப்பு கூடாரம் கிடையாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு காலத்திலே பலிபீடத்தை கட்டி டெம்பரவரியாக அதன் மேல் தேவனுக்கு பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்போ ஆலயம் என்பதே தாவீதின் நாட்கள் உயிர் வாழ்ந்த வரைக்கும், த கிரேட் கிங் தாவீது உயிர் வாழ்ந்த வரைக்கும் டெம்பிள், ஆலயம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. அப்படி ஒரு ஆலயமும் கட்டப்படவில்லை. டெம்பரவரியாக கடைசியாக அவர் காலகட்டத்தில் அவர் பார்த்தது ஆசரிப்பு கூடாரம். இந்த கூடாரத்தை இங்கிருந்து கழட்டிட்டு போய் வேப்பேரியில போடலாம், வேப்பேரியிலிருந்து கழட்டிட்டு போய் தண்டையார்பேட்டில போடலாம், தண்டையார்பேட்டில இருந்து கழட்டிட்டு போய் சிந்தனைப்பேட்டில போடலாம். இட் வாஸ் வெரி டெம்பரவரி. ஆனா தாவீதுக்கு ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசைனா, நான் எப்படியாவது தேவனுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும், மகிமையான புகழ்பெற்ற உலகமே பார்த்து அதிசயப்படுகிற ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். கர்த்தர் கிட்ட ஜெபம் பண்ணார். ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ இந்த ஆலயத்தை என்ன பண்ணக்கூடாது, கட்டக்கூடாது. ஏன்னா நீ யுத்தத்துல நிறைய ரத்தம் செஞ்சிருக்கிற, உன் கையால நீ எனக்கு ஆலயத்தை என்ன பண்ணக்கூடாது, கட்டக்கூடாது. உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் பேர் சாலமன் எனப்படும். சாலமன் என்று சொன்னால் சமாதானம் என்று அர்த்தம். அவன் பிறந்து என்ன பண்ணுவான்னா, எனக்கு ஒரு பெரிய ஆலயத்தை என்ன பண்ணுவான், கட்டுவான். ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ், முதல் கட்டப்பட்ட ஆலயம் எது என்றால் சாலமன் தான். கர்த்தருக்கு, யெகோவாவுக்கு உலக புகழ் பெற்ற ஆலயத்தை கட்டினார். ஆனால் அது சாலமோனுடைய வாஞ்சை என்று கேட்டால் கிடையாது. அது தாவீதுனுடைய வாஞ்சை. அது தாவீதுதான் ரொம்ப நாளா யோசிக்கிறார், கட்டணும். கர்த்தரை கேட்கும் போது, நீ கட்டாத, உன் பையன் தான் கட்டுவான் அப்படிங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சை நான். பாருங்க, மகனோட பேசுறார். தன்னுடைய வாழ்நாள் கடைசி கட்டத்துக்கு அவர் வந்து விட்டார், மறிக்க போகிறார். சாலமோனை கூப்பிட்டு அவர் பேசுகிறார், நீ தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும். கர்த்தர் என்ன கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டார், நீதான் கட்டணும்னு சொல்லியிருக்க. நீ தேவனுக்கு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லிட்டு அவன் கூட அவருக்கு பேசுகிறார். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று
நான் வைத்திருக்கின்ற அந்த வாஞ்சையினால், அந்த பாசத்தினால், அந்த அன்பினால், அந்த தாகத்தினால் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆலயத்தின் மேல் ஒரு பெரிய அஃபெக்ஷன் இருக்கணும், ஒரு லவ் இருக்கணும், ஒரு லாங்கிங் இருக்கணும், ஒரு thirst இருக்கணும், ஒரு விதமான பாசம் இருக்கணும். ஆனால் அதை தாவீதிலே பார்க்கின்றோம். அதனால்தான் ஆடுகள் மேய்த்த அவனை கர்த்தர் அரசனாக்கினார். Because his love was set upon the temple of God. His affection was set upon the church of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றார் சாலமோன் கேட்டு சொல்றார், என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், பரிசுத்த ஆலயத்துக்காக, ஆலயத்தை அவர் மிகவும் புகழ்கிறார். ஆலயம் என்பது பரிசுத்தமானது, தேவனுடைய சபை என்பது பரிசுத்தமானது. ஏனென்றால் அங்கே பரிசுத்தமான தேவன் இருக்கிறார் என்ற உணர்வை உடையவராக அவர் இருந்தார். பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சேகரித்து வைத்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் எனக்கு சொந்தமான வெள்ளியையும் சில்வரையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். நாம கருங்கல் எல்லாம் அந்த காலத்துல கார்பரேஷன் காரம் கொட்டி வச்சிருப்பான் ரோட்ல. அந்த மாதிரி வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தாவீது ராஜா சேகரித்து வைத்திருந்தார். அதை எல்லாத்தையும் எடுத்து சாலமோன் கையில கொடுத்து, என்னுடைய ஒரே ஆசை, என்னுடைய ஒரே ஆசை, என்னுடைய ஒரே தாகம், தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். நான் சேர்த்து வச்ச பொண்ணு வெள்ளி, நானே சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் நான் சாலமோனே உன் இடத்துல கொடுக்கிறேன். நீ என்ன பண்ணு, தேவனுடைய ஆலயத்தை கட்டு. இந்த பகுதியிலே நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, தாவீது சொல்லும் போது ஒரு அழகான வார்த்தையை உபயோகிக்கிறார். என்ன உபயோகிக்கிறார்? என்னுடைய தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால். ஆங்கில புஸ்தகத்திலே, ஆங்கில வேதாகமத்திலே படித்து பார்த்தேன். எப்படி அதில் போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார், லவ் ஃபார் காட்ஸ் ஹவுஸ், தேவனுடைய ஆலயத்துக்காக நான் வைத்திருக்கிற அன்பினால் என்று சொல்லுகிறார், பாசத்தினால் என்று சொல்லுகிறார், வாஞ்சையினால் என்று சொல்லுகிறார். ஆனால் மட்டும் தமிழ்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, நான் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தான் இதெல்லாம் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணு, புகழ்பெற்ற ஒரு ஆலயத்தை தேவனுக்கு என்று கட்டுனார். அதே மாதிரி சாலமோன் தேவனுக்கு என்று உலக புகழ் பெற்ற ஒரு ஆலயத்தை கட்டினான். அந்த காலத்து உலகமே வந்து ஆச்சரியமா பார்த்தாங்க. உலகமே அந்த ஆலயத்தை பார்த்து வியந்து போனார். ராஜாக்கள், இளவரசிகள், உலகம் முழுவதும் அந்த ஆலயத்தை குறித்து பேசப்பட்டது. உலகம் முழுந்து அநேகர் வந்து தேவனாகிய கர்த்தரை சாலமோன் கட்டின ஆலயத்தை தொழுது கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதையெல்லாம் தாவீது ஏன் செய்தார் என்றால், அவருக்கு ஆலயத்தின் மேல் ஒரு வாஞ்சை இருக்கு. இன்னைக்கு நம்ம சபையில உங்க இதயத்துல தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை இருக்கிறதா? நீங்க பொண்ணு கொடுக்க வேண்டாம், வெள்ளி கொடுக்க வேண்டாம், காசு கூட கொடுக்க வேண்டாம், பொண்ணு எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஆனா அந்த அன்பாக நீங்க கொடுக்கணும் ஆண்டவர். உங்களுக்கு தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை இருக்கிறதா? இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் பாவம் நிறைஞ்சு போயிருக்குது. இந்த போன்ல பாவம், எந்த பார்த்தாலும் பாவம், ஜூதாட்டம், பொழுதுபோக்குகள் நிறைய வந்துருச்சு. அதனால ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை மறந்து விடுகிறார்கள். தேவனுடைய சபைக்கு போகிறத மறந்து விடுகிறார்கள். தேவனையே மறந்து விடுகிற காலமாக இந்த காலம் பயங்கரமான காலமாக இருக்கிறது. ஆனால் தாவீது நன்றி உள்ள மனிதர்.
கர்த்தர் சும்மா ஒன்றும் ஆடுகளுக்கு பின்னால போன தாவீது ராஜாவாக்கிட்டார். அவன் உள்ள இருந்த அந்த மேலான ஒரு நினைவுகள், மேலான ஒரு தரிசனங்கள், மேலான ஒரு அன்பு, அவர் பாதம், அவருடைய ஆலயத்தின் பாதம், அவன் வைத்திருந்த அந்த பாசம், அன்பு, பாதம், அதெல்லாம் பார்த்துதான் கர்த்தர் அவன் என்ன பண்ணாரு, ஆடுகளுக்கு பின்னால போன தாவீது என்ன ஆக்கினாரு, அரசன் ஆக்கினார். சும்மா நம்ம கர்த்தர் மேல ஒரு அன்பு கிடையாது, தேவனுடைய சபை மேல அன்பு கிடையாது, தேவனுடைய ஆலயத்தினால அன்பு கிடையாது. நம்ம ஆடு மேய்ச்சல் தான் இருக்கும் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. சாவும்போது கூட ஆடெல்லாம் மேய்ச்சல் அந்த கண்ட காலம் இல்லைதான் நம்ம கண்டிச்சு இருக்கோம். நோ ப்ரொமோஷன், நோ எக்ஸால்டேஷன் பை காட். தேவனால் நாம் உயர்த்தப்படுவோம் என்பதெல்லாம் பொய்யான வாக்கு. இந்த ரியாலிட்டியை நம்ம அந்த தாவீது அப்படின்ற ஒரு பேர் ஏன் வருது? ஏன் தாவீது பார்த்து கர்த்தர் சொன்னாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தத்தை அவன் செய்வான், he will do my will என்று பெருமையாக பேசினார். தாவீதினுடைய சந்ததியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். குருடர்கள் அவங்க பார்த்து கூப்பிடும்போது என்ன கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். புரியுதுன்னா அவனுடைய ஜெனரேஷன்ல வர கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஊழியர்கள் கர்த்தருடையது, ஆலயங்கள் கர்த்தருடையது, அதற்கு அவர் சிரசாய் இருக்கிறார் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தபடியாக சங்கீதம் 26:8, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனது சங்கீதம் 26:8, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும், ஆலயம்னா என்ன, கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், அதை தான் சொல்லுகிறார். கர்த்தாவே உமது வாசஸ்தலத்தையும். Church is nothing, it is a place where God is dwelling. தேவன் வாழ்கின்ற இடம், அதுக்கு தான் என்ன சர்ச். கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். I love it என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். I love it. ஆண்டவரே, எதை நான் நேசிக்கிறேன், எதை நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், நீ வாழ்கின்ற உம்முடைய ஆலயத்தை நான் அன்பு வைத்திருக்கின்றேன், நான் நேசிக்கின்றேன். உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தை நான் என்ன பண்ணுகிறேன், வாஞ்சிக்கிறேன். தேவனுடைய ஆலயத்திலே தேவன் வாசமாயிருக்கிறார். இங்கே நான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். இது ஒரு தேவன் வாழ்கின்ற இடம். ஆகவே தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் நிச்சயம் உள்ளான அன்போடு, முழு ஆத்மாவோடு, முழு இதயத்தோடு நாம் வருவோமானால் definitely you can see God. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இதயத்தோடு கர்த்தரை நீங்க என்ன பண்ணுங்க, தொழுது கொள்ளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீதினுடைய இன்னொரு சங்கீதத்தை நாம் படிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவர் பேசுகிறார். நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். என்னது, இவரே ஒரு கிங்குனா எவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், எவ்வளோ பிரச்சனைங்க இருக்கும், எவ்வளோ அரசியல் இருக்கும், எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். இவைகளை எல்லாம் அவர் மத்தியிலே மறந்து விட்டவராக கர்த்தரை தேடுகிறார். அப்போ இவைகளெல்லாம் அவருக்கு ஒன்றும் இல்லாததா தெரியுது, கர்த்தர் தான் பெருசா தெரியல. கேட்டீங்கன்னா என்ன சொல்றாரு, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். When I will go to church, என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறக்கும்,
என்றைக்கு Sunday will come, when the church gate will be opened, I want to go to my God's temple. I want to go to church. I want to see my God. I want to sing and glorify God. I want to pray. I want to hear the word of God, the divine words, the glorious words, healing words, saving words, anointing words. Only I can hear at the church. தேவனுடைய ஆலயத்தில் தான் நான் தெய்வீக வார்த்தைகளை கேட்க முடியும். தேவனுடைய ஆலயத்தில் தான் ஆறுதலான வார்த்தைகளை கேட்க முடியும். தேவனுடைய ஆலயத்தில் தான் என்னை பலப்படுத்துகிற வார்த்தையை கேட்க முடியும். தேவனுடைய ஆலயத்தில் தான் தேவனால் கண்ணீரை துடைக்கின்ற அந்த வார்த்தைகளை கேட்க முடியும். தேவனுடைய ஆலயத்தில் தான் என்னை பலப்படுத்துகிற வார்த்தைகளை கேட்க முடியும். எப்போ சண்டே வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கணும். அதான் ரியாலிட்டி. அதான் உண்மையான ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கேரக்டர். தேவனுடைய பிள்ளைகளுடைய கேரக்டர். சாதாரண பிள்ளைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன போலாமா, மாமா வீட்டுக்கு போலாமா, அத்தை வீட்டுக்கு போலாமா, அம்மா வீட்டுக்கு போலாமா, பாட்டி வீட்டுக்கு போலாமா, கொடைக்கானல் போலாமா, ஞாயிற்றுக்கிழமை போனா வேணாம் இந்த கொடைக்கானல், ஊட்டிக்கு போலாமா, மூணாருக்கு போலாமா, கோணாருக்கு போலாமா, எங்கன்னா போய் போலாம். ஞாயிற்றுக்கிழமை என்பது தேவனுக்குரியது. ஓய்வு நாளை நீ பரிசுத்தமா என்ன பண்ணுவாயாக, ஆசரிப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தா பின்வாங்கி போறாங்க. யாருன்னா பழைய காலம்லாம் அப்படியே தான் இருந்தாங்க. நல்லா இந்த வாலிப பிள்ளைங்க, இப்ப புதுசா வர இந்த வாலிப பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் மேல உண்மையான ஒரு அன்பே கிடையாது. தேவனுடைய ஆலயத்து மேல அன்பே கிடையாது. தேவனுடைய சபை மேல அன்பே கிடையாது. அப்படியே வந்தாலும் பேருக்கு வந்தார், பேருக்காரு, சும்மா அவர் வர. அப்பேற்பட்டவரை தேவன் உயர்த்த மாட்டார். அப்பேற்பட்டவரை அவர் தலையாற்ற மாட்டார். அப்பேற்பட்டவரை அவர் கனப்படுத்த மாட்டார். அப்பேற்பட்டவரை அவர் மேன்மைப்படுத்த மாட்டார். அப்பேற்பட்டவரை ஆபத்து வரும்போது கர்த்தர் காக்க மாட்டார். அப்பேற்பட்டவரை ஆபத்து காலத்தில் கர்த்தர் கைவிடுவார். நீங்கள் என்னை விட்டுவிட்டால் நானும் உங்களை விட்டு விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் என்னை தேடினால் தென்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது நாம் தேவனை தேடுகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுடைய மகிமையை பார்க்கின்றோம். 122 சங்கீதம் 1ஆம் வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். தாவீது சொல்றார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. இந்த வார்த்தை ரொம்ப யூஸ் பண்ணாங்க. போன வருஷம் நம்ம பாத்தீங்கன்னா மகிழ்ச்சின்ற வார்த்தை ரொம்ப யூஸ் பண்ணாங்க. யாரப்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எங்க மகிழ்ச்சி? இங்கதான் மகிழ்ச்சி. உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு இங்கதான் மகிழ்ச்சி. அதெல்லாம் டூப்ளிகேட் மகிழ்ச்சி. சொல்றதுக்கே மகிழ்ச்சி இருக்காது. மகிழ்ச்சின்னு சொல்றாரு அவர் தகுந்த பாத்தீங்கன்னா அவர் கண்ணீர் செஞ்சு அழுவாரு. ஐயோ என் பொண்ணு வாழ்க்கையே கேவலமா இருக்கு, என் குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, என் உடம்புல எனக்கே உடம்பு சரியில்லை, நான் எப்ப சண்டையை போடுறேன்னு எனக்கே தெரியாது. மகிழ்ச்சின்னு சொல்லலாம், ஆனா உண்மையான மகிழ்ச்சி எங்கே? அது இங்கதான் இருக்கு. சோ என்ன சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியா. அம்மா சொல்றாங்க, மாமா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனோம்னா உங்க உலகத்துல என்ன வரணும்? மகிழ்ச்சி வரணும். அப்பதான் நீ தேவனுடைய பிள்ளைகள். சாத்தானும் தலை மேல ஏறிக்கிறான், கால் மேல கூட இல்ல, தலை மேல ஏறிங்கிறான், ஜடையை பிடிச்சுங்கிறான். ஆம்பளைங்க மேல சோல்டர் மேல ஏறிங்கிறான். நிறைய பேர் பாருங்க, சோல்டர் மேல சாத்தான் ஏறிக்கிறது. சாத்தான் ஏறினா உங்களுக்கு தேவனுடைய ஆலயம் என்னன்னே தெரியாது, அதனுடைய மகிமை தெரியாது, அதனுடைய அற்புதம் உங்களுக்கு தெரியாது, அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியாது, அதனுடைய
பலம் அவங்களுக்கு தெரியாது. கேட்டீங்களா? சோ மகிழ்ச்சியா இருந்தேன். மகிழ்ச்சி எங்க இருக்குமா? எங்கேயுமே இல்லை. எல்லாம் வாழ்ந்தீங்களா? பேரன் எடுத்தீங்க, பேரன் எடுத்தீங்க, அந்த பேரனுக்கு பேரனை எடுத்தீங்க, என்னங்க கண்டீங்க? மகிழ்ச்சி எங்கே? மகிழ்ச்சி இங்கே. சொல்லுங்க, மகிழ்ச்சி எங்கே? மகிழ்ச்சி இங்கே. தேவனுடைய ஆலயத்துல தான் உங்களுக்கு ஒரு உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. அதான் தாவீது ராஜா, அவருக்கு என்ன இந்த காலம் பண்ணி சொல்லியிருந்தாருன்னா, எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு புகழ் பெற்ற மனிதன், வாட் அ பவர்ஃபுல் மேன், வாட் அ ஃபைட்டர், வாட் அ சிங்கர், வாட் அ மியூசிஷியன், வாட் அ அனாயிண்டட் பர்சன். தாவீது என்ன சாதாரணமா? மியூசிக் டைரக்டர், பாடல் ஆசிரியர், ராஜா, யுத்த வீரன், என்ன கில்லடி கிளவர், கிங் மேக்கர், ரொம்ப பவர்ஃபுல் பர்சன். அவர் என்ன சொல்றார் கடைசியில? எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆலயத்துக்கு போகும்னு சொல்றாங்க. அவர் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. வாங்க ஆலயத்துக்கு போகணும்னு தான் அவருக்குள்ள எப்படி இருக்கிறார். இவ்வளவு நேரம் அது செத்து போய் கிடக்குது. அந்த ஆத்மா அழுது இருக்குது, துக்கமா இருக்குது. ஒரு சமயம் அவருடைய அரசியல் பல பிரச்சனையை அவர் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆலயத்துக்கு போகணும்னு அவருக்கு மனசுல எல்லாம் வந்துச்சு. சொல்லுமா, என்ன வந்துச்சு? மகிழ்ச்சி. காலையில சொல்றாங்க வீட்டுல, இன்னைக்கு சர்ச்சுக்கு போனான்னு தான் எல்லாம் குதிக்கணும். ஆமே, எல்லாம் சர்ச்சுக்கு போகலாம். 9 மணி சர்ச்சுனா நம்ம 8:30 போயிடலாம், போய் உக்காந்துக்கலாம். அங்க எங்கே நிம்மதி? இங்கதான் நிம்மதி. ஒருத்தர் பாட்டு பாடினார், எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே. பாவம் அவருக்கு தெரியல எங்கே நிம்மதி. நான் சொல்றேன், நல்லா கேளுங்க, இங்கதான் நிம்மதி. எல்லாம் கை தட்டு. எங்க போனாலும் நிம்மதி இருக்காது. ஆண்டவருடைய ஆலயத்துலதான் நிம்மதி, ஆண்டவருடைய ஆலயத்துலதான் இளைப்பாறுதல், ஆண்டவருடைய ஆலயத்துல நமக்கு சுகம். புரியுதா? அவர் தாயை போல என்ன பண்றாரு? தேய்ச்சிடுறாரு. தந்தையை போல என்ன பண்றாரு? தந்தைக்கு ஒரு குணம், எப்போ அரவணைப்பார். தாயார் வந்து செகண்டரி. தாயார் டெஃபினட்டா அம்மா பசங்க கையிலே வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அப்பானா கொஞ்சம் பயம். ஆனா கூட அப்பா வந்து அரவணைப்பார். அந்த அரவணைப்பே போதுமானது. கேட்டீங்களா? அப்பா வெரி லவபிள். அம்மா வைத்தியம் எப்ப அப்பான்னா மறக்க முடியாத ஒரு சின்னம். அம்மா சும்மா வீட்டுல சோறாக்கி போடுறாரு, அப்பா தான் பாவம் சம்பாதிச்சு வருவாரு. ஆனா அம்மா பசங்க, அம்மா மேலதான் பசங்க ரொம்ப உரிமையா இருப்பாங்க. அப்பா நான் ரெஸ்பெக்ட் இருக்கும். ஆனா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த குழந்தைங்க தேவையான கல்வி, உயர்வு எல்லாம் ஒரு அப்பா தான். அப்ப கர்த்தர் எப்படி இருக்கானா, தாயை போல கேட்கிறார், தந்தை போல அவர் என்ன பண்றாரு? அப்பா அப்படி ஒரு அரவணைச்சாலே போதும், பயமா போயிடும், ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்துடும். ஓகே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியா. ஆகவே உங்களுக்கு நான் சொல்றேன், ஆராதனையை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. எங்க போனாலும் ஆராதனையை ஒதுக்கி தள்ளிட்டு நீங்க எங்க போனாலும் நிம்மதியா இருக்காது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துட்டு அவரை வணங்கிட்டு ஆராதிச்சுட்டு நீங்க போய் பாருங்க, எல்லாம் சமூகமா நடக்கும், சந்தோஷமா நடக்கும். குடும்பத்துல கூட நிம்மதி இருக்கும். நிறைய குடும்பத்துல சண்டை நடக்குது. கேட்டீங்களா? சண்டை, குற்றம் பொண்டாட்டி சண்டை, டெய்லி சண்டை. சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமான சண்டை. புத்தர் தூங்கினே இருப்பாரு. எங்க சர்ச்சில் ஒரு பொண்ணு இருக்கு, 23 வயசு தான் இருக்கான். அவன் புருஷன் நல்லா தூங்கினே இருப்பாரு. இந்த பொண்ணு ஞாயிற்றுக்கிழமை எழுக்கும், அவர் கேட்க மாட்டார், தூங்கினே இருந்தான். ஒரு நாளைக்கு போயசான்னு சொல்லிட்டு 800 இருந்து அந்த மகாராணி தேட்டர் பின்னால இருக்கு எங்க சர்ச்சு, நடந்துக்கிட்டே வந்தது. அந்த பொண்ணு கையிலேயே காசு இல்லையா, தூங்குற புருஷன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், ஏந்திரிக்க மாட்டேன். அந்த பொண்ணு போயா சொல்லிட்டு சுமார் ஒரு 9-10 கிலோமீட்டர் தூரம் நடந்துட்டே ஆலயத்து. நான் கேட்டேன், எங்கம்மா அவங்க வீட்டுக்காரு விஜயன் வரல? ஏம்மா
கொஞ்ச நேரம் பாஸ்டர் எவ்வளவு நேரம் சண்டை போடுறா, முதுகுல குத்துறா, மூஞ்சில குத்துறா, தட்டி தட்டி பார்க்கறேன், ஏந்திரிக்க மாட்டேங்கிறாரு. கட்சியில போயா சத்தா, எனக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும், நானே நடந்துட்டு வந்தேன், என் குழந்தைக்கு ரொம்ப பாவமா இருந்தது. கடைசியில் அவருக்கு கணவனாரை சந்தித்து நான் சொன்னேன், தப்பு என்ன செய்யக்கூடாது. ஆனால் அந்த அவங்க பண்ண அந்த வே யாரை நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஆலயத்துக்கு வந்து புருஷன் தூங்குறான்னா புருஷன் நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கணும், ஏதுக்குன்னா நேரம் நீங்க பயன்படுத்திங்கன்னு கோயில் பார்க்கணும். கேட்டீங்களா? அப்பா அம்மா தூங்குறாங்களா, ஏந்திரிக்க மாட்டேன்றாங்க, அவங்க மேல தண்ணி கொஞ்சம் தெரிச்சு பாருங்க, ஏந்திரிக்கலான்னு நீங்க வந்துக்கினே இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாலிப பிராயத்துல நமக்கு ஆலயத்தின் தேவ சபையில ஒரு அன்பு இருக்குமானால் கர்த்தர் நம்மளை எங்கேயோ போயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயோ போயிருக்கீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் எங்க போய் தருமா, ரொம்ப கடந்த பாஸ்டர் ஏன் வராது, கோயில் போறியா, இன்னும் கடன் வரும்போது வெளியாது. இப்ப எவ்வளவு கடன், 10 லட்சமா, இதுவே 50 லட்சமா மாறிடும். கோயில கோயிலுக்கு வர்றாங்க. நீயும் கடன், அது கூட நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றேன். நீயும் கடன் கிங்கு மாதிரி எத்தனையோ தேவனுடைய பிள்ளைங்க நம்ம பார்த்துக்கோம். கிங்கு மாதிரி கடன் என்ற வார்த்தை அந்த வீட்டில் இருக்காது. என் வாழ்க்கையில 71 வயசு சொல்றது கொஞ்சம் கூச்சமா இருக்குது. ஏன்னா வயசை சொன்னா வயசாயிடுச்சு நினைக்கிறேன். 71 வயசு ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் சொல்றேன், ஒருத்தர்கிட்ட 10 ரூபாய் நான் வாங்கிட்டேன். அதான் கை தட்டுங்க. ஒருத்தனை போய் 10 ரூபாய் கொடுங்க கேட்டதே கிடையாது. கடன் கொடுத்துருக்கேன், ஆனா நான் வாங்கினதே கிடையாது. இது கடன் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் நான் நினைக்கிறேன். என்னை கேட்டா பில் கேட்ஸை விட நானும் பெரிய இருக்கேன். கடன் வாங்கிட்டு என்ன பண்றான், நிறைய பேர் கம்பெனி நடத்தும், அப்புறம் கடன் கொடுக்காத ஓடிடுவான். இதெல்லாம் நம்ம நாட்டில் நடக்குது. நீங்க லட்சம் கோடி எத்தனை கோடி இதெல்லாம் பேங்க்ல இருந்து நீங்க பார்ப்பீங்க. ஆனா இது வரைக்கும் என் வாழ்க்கையில சாட்சியா சொல்றேன், அதே மாதிரி எங்க குடும்பத்திலே யாருக்கிட்டே காசெல்லாம் வாங்கி பழக்கமே கிடையாது. கிங் மாதிரி இருப்பேன். எல்லாரும் ஒருத்தர் ஸ்டார்ஸ் இருக்கும், ஒருத்தர் இங்க என்ன கிங்கி பயா அப்படிதான் இருப்போம். நாங்கள் யாருக்கிட்டே யாரும் எதிர்பார்க்க மாட்டோம், கேட்கவும் மாட்டோம். ஆனால் என் கர்த்தர் எனக்கு என் எஜமான், என் முதலாளி, என் கர்த்தர், என் ஆண்டவர் தேவைகள் எல்லாத்தையும் சந்திச்சு. அல்லேலூயா. நான் சாட்சியா சொல்றேன். வேலை ஒன்று வரும்போது கூட எவ்வளோ பெரிய ஆளா இருந்திருக்கோம். நீங்க தான் பாக்குறீங்களா, பார்த்து வெயிட் பண்ணது யாரு? இன்கம் டேக்ஸ் தான். இன்கம் டேக்ஸ் வெரி பவர்ஃபுல். நான் வந்து கர்த்தர் வேலை வீட்டு கூட கம்ப்ளீட் கர்த்தர் இந்நாள் வரை வழிகாட்டி வருகிறார். நான் தசம பாகம் பத்தி பிரசங்கமே பண்ண மாட்டேன், காணிக்கை பத்தி கூட பிரசங்கமே பண்ண மாட்டேன். அதுவே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா எல்லாம் பண்ணி அது இருக்கிற மகிமையை கெடுத்துட்டாங்க. சரி, கர்த்தர் உன்னை ஏமாறினா இல்லையா கோயில். ஆமே. ஸோ நம்ம உண்மையா கடவுளுக்கு இருந்தார். நீயோ கடன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அந்த ரேட் அந்த பாடல் வரல ஒன்றும். நீயோ கடன் இதுதான் போட்டி. என் பசங்களெல்லாம் ஒரு கேவலமா நினைப்பேன். ஏன் சொல்றேன், அவங்க எம்எஸ்சி பிஎட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பயோ இன்கம் மதிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க கிட்ட நான் 10 பைசா கூட வாங்க வந்திருக்கேன். நான் கூட இப்போ கூட அதே மாதிரி நம்ம மருமகன் பெரிய ஜீன்ஸ்லாம் போடுவாங்க, மதிக்கவே மாட்டேன். ஏன்னா என்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. மருமகன் கிட்ட கூட 10 ரூபாய் வாங்க மாட்டேன். ஆமே. அவன் எவன்டா கொடுப்பான்னு காத்துக்கிறேன். இது வரைக்கும் என் 2 மருமகன் ஒருத்தர் சொல்லுவான் 5 லட்சம் சம்பாதிக்கிறேன் என் பொண்டாட்டிக்காக. ஆனா 5 ரூபாய் கூட நான் வாங்கிட்டு கர்த்தர் அற்புதமா நடத்தி. ஆமே. நீயும் கடன் கொடுப்பார். கடன் பெரிய ஆசை. கடன் வாங்காதவங்க பணக்காரன்.
பணக்காரன் ஆடிக்கார் வச்சிருந்தவன் பணக்காரன் இல்லை, அவன் ஒரு தொகையை கட்டிட்டு கடன் வாங்கி வந்துருப்பான். வீடு கட்டுறவன் பணக்காரன் இல்லை, அவன் ஒரு பேங்க்ல கடத்த வாங்கி இஎம்ஐ கட்டின்னு இருப்பான். எத்தனை பேர் வீட்டை அவன் பணம் கட்டாததுனால வித்துருவாங்க, ஏன் வித்துருவாங்க? பாதி பேர் வீடு கட்டாமல் கடன் வாங்கி முடிக்க முடியாதுமா. நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இங்க ஒரு வீடு கட்டிட்டீங்க, உங்க பொண்ணுங்க வீடு கட்டுது. ஆனா எத்தனை பேர் பாதியில மாட்டிப்பான், வீட்டை ஏலம் விட்டுருவாங்க. நிறைய ஏலம் விடுவாங்க. இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், இந்த சொசைட்டி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பாதிக்கே அது ஏற்றது. சரியா? அந்த சொன்னவங்க அதுவே நேரா போயிட்டு நீயும் கடன் கொடுப்பாய், கடன் இதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒருத்தங்கிட்ட போய் கடன் வாங்க, ஒருத்தரை போய் கேட்க கூடாது. அதே மாதிரி இன்னொன்று செய்யணும், எங்கேயுமே சாப்பிடணும். எனக்கு நிறைய பேர் படாக்கான கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் ஐ வாண்ட் டு அதுல கூட ரொம்ப கட்டுப்பாடா இருக்கு. கத்தர் உன்னை பாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நீயும் கடன் கொடுப்பாய், கடன் கடன் வாங்கி வட்டியில வாங்கணும்னா தந்திரம் முடிச்சிடும். எங்க ஆபீஸ்ல வீடு கட்ட கடன் கொடுப்பான், கார் வாங்க கடன் கொடுப்பான். ஆனா கடன் வாங்கி நான் ஏன் கார் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். கடன் வாங்கி நான் ஏன் வீடு கட்டேன், எங்க சொசைட்டி எனக்கு உரிமை இருக்குது. ஆனா கூட நான் வாங்க மாட்டேன். எங்க ஆபீஸ்ல எல்லாம் கொடுப்பாங்க. இன்னும் எந்த அட்வான்ஸும் வேணாம், என் பாலிசியே என்னன்னா கடன் வாங்க. அப்ப கத்தர் நம்ம இன்னைக்கு சாட்சியா நிக்கிறேன்னா, நீயும் கடன் கொடுப்பாய், கடன் நீங்க கத்துக்கணும். இந்த வாழ்க்கைக்குள்ள வரணும், இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும். இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். தாவீதுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். கர்த்தரிடத்தில் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே என்ன பண்ணுவேன், நாடுவேன். என்னவா என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், மை டிசைர் ஒன்றை நான் கேட்டேன். அது என்ன? கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். I want to see the beauty of God. இது ரொம்ப அட்வான்ஸ், ரொம்ப எங்கேயோ போயிட்டேன். I want to என்ன சொல்றாரு? கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும். What is that? கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். I want to see the beauty of Christ, the beauty of God. I want to enjoy the heavenly presence. I want to enjoy the God himself. கர்த்தரையே நான் கொண்டாடணும், அவர் பிரசன்னத்துல நான் மூழ்கணும், அவருடைய வல்லமையை நான் தரிசிக்கிறேன், அவர் மகிமையை நான் பார்க்கணும். மோசே கூட கேட்டார், உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும் அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? கடைசியில நேரம் இல்லை, அடுத்து போயிடலாம். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்க, நான் சொல்லுங்க, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவே. நாடுவே என்ன தெரியுமா? ஐ வில் சீக். வாட் இஸ் மை சீக்கிங்? என்னுடைய தேடுதல் என்ன? நீங்க ஒருத்தனும் தேடி இருக்காங்க, பேஸ்புக்கை வச்சு தேடி இருக்காங்க, தேடி இருப்பாங்க. வயசு பசங்க எவ்வளோ மாட்டுவாங்க. நாட்டில் அதான் நடக்குது. சொல்றதுக்கு எது கண்ணம் வைக்கல. பேஸ்புக்ல என்ன பண்றாங்க? நல்ல பிள்ளைங்க நல்லா பண்றாங்க, நல்ல பிள்ளைங்கள நான் சொல்றதுலாம் திருப்பி பசங்க. பேஸ்புக்ல என்ன தேடுறாங்க? எவன் மாட்டுவாங்க, எவன் ஏமாத்தல. ஒரு சமயம் அந்த டெக்னாலஜி நல்லதா இருக்குது, இன்னொரு சமயம் பார்த்தா ஆபத்தா இருக்கு. கண்மையானவர்களே, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நான் என்ன பண்ணுவேன்?
இந்த சீக்கிங் முக்கியமான வார்த்தை. தேடுதல், தேடுவாங்க, வெறியா தேடுவாங்க. இந்த பைக் பசங்க தான் பார்க்கணும். இப்ப வேற அதுக்கேற்ற மாதிரி பெரிய டேங்க் வச்ச மோட்டர் பைக் அதெல்லாம் வந்துச்சு. இவ்வளவு பெரிய மோட்டர் டேங்க் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணா தேடுறான். பாவத்தை தேடுறோம். எங்க பிடிக்கலாம், எவன் ஏமாறுறான், எவன் ஏமாறுறான். எல்லா பாவ பழக்க வழக்கமும் இன்னைக்கு வாலிப பசங்க பார்க்கலாம். முதல் பாவ பழக்க வழக்கம் என்னன்னா, கர்த்தரை மதிக்காத தனம், சபையை மதிக்காத தனம், ஆலயத்துக்கு போகாத தனம். இந்த தாவீது எவ்வளவு நல்லவர் பாருங்க. நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய ஆலயத்துல போய் உட்கார்ந்துட்டு இருப்பேன். எல்லாம் கை தட்டுங்க. அல்லேலூயா. நம்ம சபையில ஒரு அன்பு சகோதரர் இருக்காரு, வேறெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. அவர் சீனியர் சிட்டிசன். ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், என்னப்பா 60 மைல் போறதுக்கு 30, வரதுக்கு 30, 60 மைல் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரியப்பா அப்படின்னு ஒரு நாள் பேசிட்டு இருந்தார். அப்ப அவர் சொன்னார், பாஸ்டர், இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ஸ்டில் ஐ வாக், என் கால் எடுத்து வச்சு நடக்கிற வரைக்கும் 60 மைல் இல்லை, 100 மைல் தூரத்தில் நடந்தாரோ என் ஆலயம் இது, நான் ஞானஸ்நானம் பெற்ற இடம் இது, எனக்கு கல்யாணம் ஆன இடம் இது, என் பிள்ளைங்களுக்கு பேர் வச்ச இடம் இது, நான் வந்துதான் தீர்வேன். எனக்கு ரொம்ப டச்சிங் ஆயிடுச்சு. அவர் எதுனா என்ன கிராஸ் பண்ண கண்டுக்க மாட்டார். ஏன்னா அவருடைய உயர்ந்த குணங்கள். இந்த சின்ன சின்ன தவறுகள் தான் எனக்கு பெருசா தெரியாது. ஸோ அது என்ன மாதிரி அறிக்கைப்பார், வாரம் 60 மைல் போக 30, வர 30 டிராவல் பண்ணி வந்து இங்குதான் ஆராதிக்கணும்னு என்ன இருக்கு. அந்த தரிசனம், அந்த வாழ்க்கை, அந்த லவ், அந்த அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் காட்ஸ் டெம்பிள். கேட்டீங்களா? அப்போ நான் என் ஜீவனுள்ள நாள் தான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அந்த தேடுதல், நீ உன்னுடைய தேடுதல் இன்றைக்கு எதுவாக இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளுடைய தேடுதல். அது தேவனுடைய ஆலயமா இருக்கணும், தேவனுடைய வார்த்தையா இருக்கணும், தேவனுடைய சமூகமா இருக்கணும், தேவனுடைய வல்லமையா இருக்கணும், தேவனுடைய அபிஷேகமா இருக்கணும், தேவனுடைய தரிசனமா இருக்கணும். என்ன தேவன் தான் கிரைஸ்ட் சென்டர்டு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. என்னது சொன்னா ஒருத்தர் எழுதியிருக்காரு, எங்க குடும்பம் கிரைஸ்ட் சென்டர்டு ஃபேமிலி. சரீரத்துக்கு எப்படி இதயம் சென்டர் பார்த்தா இருக்கணும், இதயம் நிமித்தா உயிர் போயிடும். அதே மாதிரி அந்த தேவனை மையமாக வைத்து நடத்துகின்ற குடும்பம், தேவனை மையமாக வைத்து நடத்துகின்ற ஆலயம். இந்த ஆலயம் உபதேசம் நமக்கு மையம் அல்ல. Christ is the center of our church. Christ is the center of my life. Christ is the center of my family. புரியுதா? அநேக குடும்பத்துல சாத்தான் தான் சென்டர் ஆஃப் த ஃபேமிலி. கேட்டீங்களா? சரக்கு அடிப்பாரு, ஊர்கா சாப்பிடுவாரு, ஊர்கான்றாங்க. சில பேர் சிக்கன் 65 கேட்கிறாங்க. கேட்டீங்களா? ஏன்னா சாத்தான் சென்டர்ட் லைஃப், சாத்தான் சென்டர்ட் ஃபேமிலி. இந்த கிரைஸ்ட் சென்டர்ட் ஃபேமிலி பாருங்க, அமைதி இருக்கும், அன்பு இருக்கும், சமாதானம் இருக்கும், செல்வம் இருக்கும், பற்றாக்குறை இருக்காது, தைரியம் இருக்கும். பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த மேலான எண்ணங்கள் இருக்கு. ஓகே, எனக்கு தேவைப்பட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். என் ஜீவனோட நானெல்லாம் கர்த்தருடைய என்ன ஆலயம், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நான் உயிர் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஆலயத்துல தான் நான் தங்கி இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னையும் சேர்த்து சொல்றேன், உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் I will be the pastor. Hallelujah. Step down பண்ற வரைக்கும் I will be the pastor. No substitute, nothing at all. At any age I am ready to serve the Lord. இந்த ஊழிய பாதையில ரிட்டைர்மெண்ட்லாம் கிடையாது. கடைசி வரைக்கும் கர்த்தர் எங்க வச்சாரோ அதே இடத்துல நிக்கணும். அல்லேலூயா. அந்த இடத்தை மாறக்கூடாது. புரியுதா? எனக்கு நிறைய
வாய்ப்புகள் கிடைக்கலாம் நிறைய மேல போறதுக்கு. ஆனா கத்தர் வச்சா இப்ப இங்கே நிக்கிறேன் அல்லேலூயா. சோ உயிருள்ள நாளெல்லாம் தமிழ்ல சொன்னா, நான் என் உயிருள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். எங்களுடைய சீக்கிங்க பாட்டு, ஒரு பாட்டு கேட்க நல்லா இருக்கு. காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடி ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து பாடுவார். பாட்டு அவரே பாடுற ஒரு ராஜாவுக்கே இந்த பாட்டு பாடுறாருன்னா, நம்ம அவரு சொன்னா அவர் பக்கத்துல நின்னா நம்ம ஒரு பூஜாவை தான் இருக்கோம். தாவீது பக்கத்துல நின்னா அவர் ராஜாவா இருக்காரு, நம்ம ஒரு பூஜாவை தான் இருக்கோம். ஆனா சச் a big personality. அவரு பாட்டு தான் ஆடு. இன்னொரு தடவை போடுங்க, இன்னொரு தடவை கேளுங்க. இந்த பாட்டை நீங்க கேட்கணும். என்ன பாட்டு கேட்கணும்? என்ன பாட்டு கேட்கணும்? காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கர்த்துடன் குறிப்பா ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். என்ன பாட்டுங்க? கிரேட் சாங். கர்த்தருக்கு சொல்றேன், வீடு இருக்கிற வரைக்கும் ஆலயத்துக்கு நான் போய் ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாம அவரை நான் வாஞ்சித்து அவரை நாடுவேன் என்று தாவீது சொல்றார். அதான் அவர் கிங்கா. நீங்க தான் ஏன் கிங்காக வரணும்? நிறைய பேர் கிங்காக இருக்கிறீங்க. ஏன்? அது நீங்க யோசிக்கணும். சங்கீதம் 84:10 1000 நாளை பார்க்கிறோம். எத்தனை நாள்? 1000 நாளை பார்க்கிறோம். உமது பிரகாரங்களை செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆதாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். என்னத்தை தெரிஞ்சு கொள்றாரு? 1000 நாள், thousands of days. நான் ஹிமாலயஸ்ல வாழ்றதை விட, சிம்லால வாழ்றதை விட, கொடைக்கானல்ல வாழ்றதை விட, ஊட்டியில வாழ்றதை விட,
ஸ்காட்லாண்ட்ல வாழ்வதை விட, நியூயார்க்ல வாழ்வதை விட 1000 நாள், அதாவது பூமியிலே நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய இடங்களாக, சந்தோஷம் தரக்கூடிய காரியங்களாக 1000 நாட்கள் நாம் செலவழிக்கிறோம் என்றவா, அந்த 1000 நாளை தான் சொல்றார். 1000 நாளை பார்க்கிறோம். ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக 1000 நாள் செலவழிக்கிறார். கல்யாணம் பண்ணி என்ன பண்றாரு? ஸ்காட்லாண்டுக்கு போயிடுறாரு. சில பேர் ஆஸ்திரேலியா போயிடுறாங்க, சில பேர் கனடா போயிடுறாங்க. என்னன்னா தேர் நிலவம், நான் கட்சியில பார்த்தா அது வியாபாரி நிலவா மாறிடுச்சு. தேர் நிலவு நம்ம மாறிட்டு ஆப்போசிட்டா மாறிடுச்சு. ஓகே, 1000 நாள், 1000 நாள் இங்க போனா மகிழ்ச்சி, அங்க போனா எங்கன்னா போய. ஆனா தாவீது சொல்றாரு, ஒரு 1000 நாளை பார்க்கணும். 3 பிரகாரங்களை சேர்க்கும் ஒரே நாள் மேலானது. கிரேட். வாட் இஸ் கிரேட்? சர்ச்சுக்கு வந்து தான் கிரேட். நீ ஊட்டிக்கு போனது கிரேட்டா? நீ சிம்லாக்கு போனது கிரேட்டா? நீ காஷ்மீர் போனது கிரேட்டா? கன்னியாகுமரி போனது கிரேட்டா? கன்னியாகுமரி பியூட்டிஃபுல் பிளேஸ், சன்செட் சன்ரைஸ்லாம் என்ஜாய் பண்ணலாம். எங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த சந்தோஷம் தான் நிறைய இருக்கிறது. சொல்றாரு, ஆதாமிய கூடாரங்களில் வாசம். அப்படின்னா என்ன தெரியுங்களா? ராஜாவுக்கு வந்து அந்தோபுரம் சொல்லுவாங்க. என்ன புறம்? அந்தோபுரம். அவருக்கு என்டர்டெயின்மெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்றாரு. 1000 நாள் அங்க இருக்கிறது எனக்கு சந்தோஷம். இந்த என்டர்டெயின்மெண்ட்ஸ்லாம் என்ன? நத்திங். ராஜா பண்ற என்டர்டெயின்மெண்ட்ஸ் தான் கேட்டீங்கன்னா, நான் பயங்கரமா ஹிஸ்டரி படிச்சிருக்கேன். ஒரு ராஜா பார்த்தா சிரிப்பா வரும். ஒரே ராஜாங்க 2000 பொண்டாட்டியார். அவர் பேர் அக்பர். எப்படி ஒரு பொண்டாட்டியே வச்சுருந்தா கஷ்டமா இருக்குது. நம்ம சென்னையில அவன் ஆடு வாய் ஆடுற ஆட்டுக்கு என்ன பண்ண முடியல, பதில் சொல்ல முடியல. வீட்டையே படுத்து வச்சிருக்கா. என்ன வேறு ஓட்டுறா? இவன் எப்படி 2000 பொண்டாட்டியை மேனேஜ் பண்ணான்? எனக்கு ஒன்றும் புரியல. அக்பர் நீங்க படிச்சு வரங்க. அக்பர் ஹிஸ்டரி நம்ம பைபிள்ல இருக்குது. பைபிள் நான் பெரிய கேட்போம். அக்பர் பத்தி பாருங்க. போன இடம்லாம் ஒரு பொண்டாட்டி லீகலா, இல்லீகலா இல்ல, லீகலா கட்டுவார். ஒரு பொண்டாட்டிக்கிட்டே சாவா மனுஷன் செத்து போயிடுறாங்க. அப்படி சொல்றீங்க, செத்து போயிடுறான் மனுஷன். சரண்டர் ஆயிட்டான். தாயே நீயே பெரிய ஈஸ்வரி, நீ எங்க காட்டிய வழி அந்த வழி, உன் வழி அது வழி, என் வழி. அடிமையா போயிடும். அடிமை வாழ்க்கை. ஒரு பொண்டாட்டியை மேய்க்க முடியல. நீங்க எப்படி 2000 பொண்டாட்டியை மேய்ச்சா அக்பர் தெரியல. அது அவரைதான் கேட்கணும். அதே சமயத்துல he was a great king. So அந்த இல்லத்துக்கு சொல்ல வந்தோம்னா, இந்த ராஜாவுடைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் பயங்கரமா. அவர் சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. 1000 நாள் இந்த என்டர்டெயின்மெண்ட்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி பார்த்தவன் நானு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. 1000 நாள் வேறிடத்தில் வாழ்வதை விட தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படின்னு சொல்றாரு. நீங்களா வந்து பெஞ்சில கௌரவமா உட்காந்து அவர் அந்த ஆயக்காரன் கூட சொல்றாரு, வாசற்படி அந்த கேட்டான உட்காந்தாலே போதும். ராஜாவுக்கு என்ன தாழ்மை, என்ன அன்பு, கர்த்தர் மேல என்ன பாசம், கோயில் மேல எவ்வளவு பாசம். நான் வாசற்படியில அங்கேயே காத்திருக்கிறதே நான் நாடுவேன். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொண்டேன். என்ன ஹம்பிள்னஸ், என்ன ஒரு தாழ்மை. ராஜா சொல்றாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1000 நாளை பார்க்கிறோம். ஆகவே நம்ம இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான நாட்கள் வாழ போகின்றோம், வாழ்ந்தோம். ஆனா எங்க வேணா வாழ்ந்து பாருங்க, உங்களுக்கு லைஃப்லெஸ் உண்மையான சந்தோஷம். ஆனா தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில நான் காத்திருக்கிறேன். அதே எனக்கு போதுமானது. எனக்கு கிஞ்சிக் கூட பெஸ்ட் சொல்றேன். அப்ப அந்த தாவீத கர்த்தர் அரசனாக்கினாரு. சும்மா வந்தோம் ஆடு பின்னால நடந்த தாவீது அரசன். இவங்க சொல்றாரு, எனக்கு அரசன் ஆகணும். மூஞ்சிய பாரு, ஒரு பேருக்கு யோகியதை இல்லை. இவன் எப்படி அரசன் ஆகும்? பைபிள படிக்கிறதுக்கு யோகியதை இல்லை. முட்டிக்கார போட்டு ஜபம் பண்றியா?
அந்த யோக்கியதை கூட கிடையாது. நீ எப்படி அரசன் ஆகலாம்? வேணும்னா ஆண்டி ஆகலாம். ஆண்டின பிச்சைக்காரன் அர்த்தம். அது வேணா ரெடியே. ஓய்வை மதிக்காத, தேவனை மதிக்காத முடியுமா? இதுதான் புரியுதுங்களா? சொல்றேன்னு போச்சுக்காதீங்க. தான் உண்மை. உண்மை சொன்னாதான் நன்மை இருக்கும். என்ன புத்த சொல்றீங்க? சரி, ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாடலை நீங்க கேட்குங்க. தேவிடத்து பாடுவதையும் இந்த பாட்டுல கேளுங்க, ரொம்ப நல்லது. வீட்டுல கேட்கறது வேற, இங்க கேட்கும்போது ஒரு தனி சுவையா இருக்கும்.
உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. கேட்டீங்களா பாட்டு? கேட்டீங்களா பாட்டு? எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் செல்லும் ஒரு நாள். நீங்க சபை பண்ணீங்க பாத்தீங்களா? இதுதான் கிரேட். இந்த வாரம் ஃபுல்லா நீங்க செய்த எல்லாத்தையும் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு சபை பத்தி பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை கேட்டீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆறுதலா இருக்கு. ஆறுதல். ஆறுதல் எங்கே? ஆறுதல் இங்கே. ஆறுதலை தேடி இங்கே ஓடுவீங்க. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருசங்கம் எவ்வளவு இன்பமானது. அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். வார்த்தையில சொன்ன இதெல்லாம் என்ன பண்ணி பார்க்கணும், அனுபவிச்சு பார்க்கணும். நம்ம வாயில சொன்னா தெரியாது. ஏகத்தில் 1000 நாள் எங்கன்னா போய் 1000 நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா. அப்புறம் மறுபடியும் மூக்க சிரின்னு அழுதுதான் இருக்கணும். அதே நீ கோயிலுக்கு வந்து பாரு, நல்லா இருக்கும். சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. முதல் வார்த்தையை படிச்சுக்கணும். மீதி எத்தனை வார்த்தை படிக்கணும்? 7 வார்த்தை படிக்கணும். நம்ம படிக்கலாம். நல்ல நேரம் இருக்கு. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இனிமேல் we have to set our love upon the temple of God, God's house. நம்ம இந்த மியூசிக் வாஞ்சிக்கணும். கடவுள் நம்மளை உயர்த்துவார். நிச்சயமா நம்ம எவ்வளவு தாழ்ந்த நிலையில இருந்தாங்க, தாவீதை உயர்த்தினது போல கர்த்தர் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியராக, லேவியராக, அவருடைய சொந்த ஜனமாக நீயும் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் சொன்னபடி கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் தான் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.